தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றேன். ஏகம்பத்துரையந்தாய் போற்றேன். அண்ணாமலையம் அண்ணா போற்றேன். தென்தில்லை மன்றனில் ஆடி போற்றேன். காவாய் கனகத்திரளே போற்றேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. கொள்ளையவர் புராணகதை உலகறிய விரைத்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்திற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தப முனிவேர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞான சிந்தனையை தொடர்ந்து செவிமெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனமொழி மேகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க நம்முடைய சைவ சித்தாந்த தொடர் வகுப்பிலே நாம் கடந்த வகுப்பில் எம்பிரான் உமாபதி சிவம் அருளி செய்த திருவருட்பயனாகிய இந்த ஞானப்பணுவலிலே 4ஆம் அதிகாரத்தில் 5 பாடல் சிந்தித்திருக்கிறோம். 45வது பாடல் வரை நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்திருக்கிறோம். நம்முடைய இந்த சிந்தனையில் முதல் அதிகரணத்தில் பதிமுது நிலை என்று இறைவன் என்று ஒருவன் உண்டு, அவன் யார் என்கின்ற வகையில் பதியினுடைய பிரமாணமும் இலக்கணமும் சொல்லப்பட்டது. 2ஆம் அதிகரணத்திலே உயிரவை நிலை, உயிர்கள் என்றால் என்ன, அவை எத்துணை, அதனுடைய இலக்கணங்கள் என்ன என்பதையெல்லாம் 2வது அதிகரணத்தில் பார்த்தோம். 3ஆம் அதிகரணத்தில் ஆணவமல இருப்பு, அதனுடைய இலக்கணம், மாயையுடைய இலக்கணம், கண்மத்தினுடைய இலக்கணம். அதில் எங்கே சொன்னார்? 3ல் சொன்னாரா? ஆணவத்தை சொன்னார். கண்மமும் மாயையும் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா இல்லையா? எங்கே சொல்லியிருக்கிறாரு? கடைசி 9வது பாட்டும் 10வது பாட்டும். எனவே ஆணவத்தினுடைய இலக்கணம், கண்மத்தினுடைய இலக்கணம், மாயையினுடைய இலக்கணத்தை 3ஆம் அதிகரணத்திலே இருள் மலநிலை என்று காட்டினார். இப்போது பதியை அடைகிற உரிமை உடையது ஆன்மா, அதற்கு பசி என்று பெயர்.
அதோடு இயல்பாக இருப்பது ஆணவ மலம். ஆணவத்தை விடுவது எவ்வாறு, பதியை பெறுவது எவ்வாறு என்கின்ற வினாக்களுக்கு விடையாக 4ஆம் அதிகரணத்தில் அந்த அருளினுடைய இலக்கணத்தை நமக்கு காட்டினார். என்னதுங்க 4வது அதிகரணம் என்னது? அருளது நிலை. அந்த அருள் நமக்கு எவ்வாறு வரும் என்று சொன்னால் குருநாதனாக மானுடைய சட்டை தாங்கி வரும் என்பதை 5வது அதிகரணத்திலே நமக்கு காட்டினார். அருள் உரு நிலை. இதில் 5 பாடல் நாம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? அருளில் பெரியது அகிலத்தில் இல், வேண்டும் பொருளில் தலையிழது போல். உலகத்தில் வேண்டிய பொருளில் அந்த நேரத்தை அதை விட சிறந்த பொருள் எதுவுமே இல்லை. அதுபோல் அருளை பெரியது அகிலத்தில் இல்லை என்று நமக்கு காட்டி, அது அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருள் ஆரறிவார். புவியிலே அருள் நமக்கு வடிவம் தாங்கி வருவதை ஆரறிவார். பக்குவ ஆன்மாக்களை தவிர வேறு யாரும் அறிய மாட்டாங்க. யார் அறிய மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. பக்குவ ஆன்மாக்களை தவிர வேறு யாவரும் அறிய மாட்டார் என்று சொல்லி அந்த பெருமான் நமக்கு வருகிற நிலையை 5வது பாடலில் அவன் இறைவன் பார்வை விலங்கு போல நமக்கு வருவான் என்று நமக்கு 5வது பாடலில் காட்டினார். 5 பாடல் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த வகையில் 6வது குறட்பா 46. ஏன் குருநாதன் இல்லாமல் ஞானம் வராதா? நமக்கெல்லாம் ஒரு கேள்வி உண்டு, பலருக்கு இந்த கேள்வி உண்டு இல்லையா? இறைவன் குருநாதனாக வந்தால் தான் ஞானம் பிறக்குமா? எங்கேயாவது பெரிய புராணத்தில் நாயன்மார்களுக்கு இறைவன் குருநாதனாக வந்து தீக்கை செய்த செய்தி உண்டா? எனவே ஞானம் பெறுவதற்கு யார் வேண்டா? குருநாதன் வேண்டா என்று சொல்பவர்கள் அன்றும் இருந்திருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள், இன்றைக்கும் வரைக்கும் உண்டு. தீக்க தேவையில்லைங்க, பக்தி தானே. பக்தி இருந்தால் போதாதா? அன்பு இருந்தால் போதாதா? அதுக்கு தீக்கையெல்லாம் வாங்கணுமா என்கின்ற ஒரு கேள்வி யாருக்கு இருக்கிறது? பலருக்கு இருக்கிறது. அப்போது அதுக்கு அழகாக இந்த பாட்டில் விடை சொல்லுகிறார். எமக்கு என், எவனுக்கு எவை தெரியும், அவ்வத்தமக்கு அவனை வேண்ட தவிர. எமக்கு என், எவனுக்கு எவை தெரியும், அவ்வத்தமக்கு அவனை வேண்ட தவிர. ஒரு அழகாக ஒரு உதாரணம் சொல்லுகிறார். உலகத்தில் நீ எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்வ? அதுக்கு யாரோ ஒருத்தர் இருப்பான் இல்லையா, எக்ஸ்பர்ட். இப்போ டைப் கற்றுக்கணும்னு வச்சுக்கங்க, என்ன செய்வோம்? ஒரு டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் போவோம் இல்லையா? அல்லது ஓவியம் கற்றுக்கணும்னா அதற்குரிய யாராவது இருப்பாங்க, அவர்கிட்ட போய் கற்றுக்குவோம். எதை கற்றுக்கினாலும் என்ன செய்வோம்? ஏற்கனவே அந்த கலையை கற்றுத் தேர்ந்த ஒருவரிடம் சென்று அதை நாம் பயில்வோம். அதான உலகத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா? எவனுக்கு எவை தெரியும், எவனுக்கு எவை தெரியும். எந்த ஒருவனுக்கு எது சிறப்பாக தெரியுமோ அவனை நாடி அதனை கற்றல் வேண்டும். சமையல் நல்லா கற்றுக்கணும்னா நல்ல சமையற்கிற கொண்டு போய் நம்ம பாடம் படிக்கணும் இல்லையா? நானே கற்றுக்கொள்வேன் என்று செஞ்சால் என்ன ஆகும்? சமையலுக்கு நம்ம ஒன்று செய்கிறேன்னு வச்சுங்க, நாமளாக ட்ரை பண்ணி ஒன்று செஞ்சோம்னா என்ன செய்வோம்? செஞ்சுட்டு ஒரு பேர் வைக்கணும். நாம் ஒன்று நினச்சி செய்வோம், செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதுக்கு நாமளாக ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம நினச்சது வராதாங்க, அதுக்காக என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? செஞ்சுட்டு அதுக்கு புதுசாக ஏதோ ஒரு பேரை வச்சு இதுதான் அது, ரெண்டாவதோட இதை செய்யினா நமக்கு அதேமாரி செய்ய தெரியாது ஐயா. ஆமாம், அதனால் எதையுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உலகத்தில் ஆயகலைகள் 64ஐயும் கற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய வல்லுனர் எவரோ, அறிஞர் எவரோ அவரிடம் சென்று தான் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? கற்க வேண்டி இருக்கிறது. கலைகளையே நாம் ஒருவனிடம் சென்று கற்க வேண்டும் என்று சொன்னால் ஞானம் பெறுவதற்கு நம்மால் முடியுமா என்று கேட்கிறார். எவனுக்கு எவை தெரியும், எவனுக்கு எவை தெரியும். எவன் ஒரு துறையிலே
சிறந்து விளங்குகிறானோ அவனை சென்று அவ்வத்தமக்கு அவனை வேண்ட, அவ்வத்தமக்கு அவனை வேண்ட, அவ்வத்தமக்கு அவனை வேண்ட, அவனிடம் போய் நாம் வேண்டி நிற்கணும். எப்படி நிற்கணும்? பணிவாக நின்று, இல்லையா, எனக்கு இது கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். சரிப்பா, நாளையிலிருந்து உனக்கு வகுப்பு ஆரம்பம் அப்படின்னு சொன்ன போன உடனே என்ன செஞ்சுருவாங்க? கற்றுக் கொடுத்துருவாங்களா? இல்லையா? இப்போ ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, அது ஐயா இருக்கிறாரு. நாளைக்கு ஐயாட்ட போய், ஐயா நான் இந்த கார் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கற்றுக்கலான்னு இருக்கிறேன், நாளையிலிருந்து நான் உங்கள்கிட்ட என்னவா வரேன்? அப்ரண்டிஸ். போன உடனே என்ன போகணும்? அப்ரண்டிஸ். போன உடனே அடுத்த நாள் காலை, நாளைக்கு 10 மணிக்கு போன உடனே, இந்தாப்பா ஸ்பேனர் பிடி, ஒரு பென்ஸ் கார் வந்திருக்குது, அதை போய் கழட்டு அப்படின்னு கொடுத்துருவாரா? கொடுத்துருவாரா? என்ன செய்வார்? முதல்ல என்ன கொடுப்பாரு? ஒரு அழுகு துணியை கொடுப்பார். அழுகு துணி கொடுத்து முதல்ல இந்த வண்டியில் தொடச்சி வை, முதல்ல தொடச்சி வை. துடைக்கும் போது என்ன செய்வார்? அந்த மாருதி 800 தொட அப்படின்னா முதல்ல அவனுக்கு எது மாருதி 800 தெரியாது, இல்லையா? அப்புறம் முதல்ல என்ன செய்யணும்? மாருதி 800 தொட. அப்புறம் வேறு ஒவ்வொரு பிராண்டையும் சொல்லி முதல்ல வண்டி இது, இதுக்கு இன்ன பேர், இதுக்கு இப்படி இருக்குது, என்ன செய்யணும்? முதல்ல அடிப்படையில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னது? சொல்கிறத செய்கிற தன்மை முதல்ல வரணும். புரியுதுங்களா? முதல்ல நீங்கள் போய் ஒரு கலையை கற்றுக்கணும்னா உங்களுக்கு முதல் தகுதி என்னது? உங்களுக்கு யார் அதை கற்றுக் கொடுக்குறாரோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன செய்யணும்? ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யணும். ஏன் நான் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்க, முதல்ல கிளம்பி நீ இன்னும் ஒன்றுமே உனக்கு தெரியல, நீ இப்போவே இத்தனை கேள்வி கேட்குற, நீ கற்றுக்கிறதுக்கு ஆக மாட்டேன். துரத்திடுவாங்களா இல்லையா? உண்டா இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த மிருதங்கம் வாசிக்கிறாங்க இல்லைங்களா? மிருதங்கம் வாசிக்க போனால் முதல்ல என்ன செய்வாங்க? ஒரு கட்டையை தான் கையில் கொடுப்பாங்க. கட்டையை கையில் கொடுத்து என்ன செய்வாங்க? தாளம் போடு. முதல்ல உனக்கு விரல் பழகணும். மிருதங்கத்துக்கு வசிக்கணும், மிருத்துவிட மிருதங்கத்தை கொடுத்துட மாட்டாங்க, கட்டை கொடுத்து என்ன செய்வாங்க? விரல் பழகிற வரைக்கும் நீங்கள் எதில் அடிக்கணும்? கட்டையில் தான் அடிக்கணும். பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து மிருதங்கம் வாசிச்சுட்டு போய் இவனுக்கு ஆசை என்னது? அந்த மிருதங்கத்தை கொடுத்தா நாமளும் தான் வாச்சிடுவோம் அப்படின்னு நினைப்போம். எடுத்தவொன்னே கொடுக்க மாட்டாங்க. அப்போ முதல் தகுதி என்னது? ஏன் என்னன்னு கேட்காம அவர் சொல்கிற வேலையெல்லாம் கற்றுக்கிட்டே வந்தால் நம்ம பையன் பரவாயில்ல அப்படின்னு என்ன செய்வார்? கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுப்பார். உலகத்தில் இருக்கிற கல்விகள், அந்த கல்வியை எப்படி செய்யணும்? அடங்கி நின்று கற்க வேண்டும், அடங்கி நின்று கற்க வேண்டும். அப்போது எவ்வத்தமக்கு வேண்டுமோ, எது எது நமக்கு வேண்டுமோ அதை என்ன செய்யணும்? அவ்வத்தமக்கு அதனை அவனிடம் வேண்ட, அவனிடம் வேண்ட. எது எவனிடம் இருக்கிறதோ அவனிடம் போய் இருக்கணும். வேண்ட, வேண்டுதல்னா என்னது? கை இப்படி தான் இருக்கணும் நம்ம கை. ஏப்பா எப்போ சொல்லி தருவ அப்படின்னு அதிகாரமாக கேட்க முடியாது இல்லையா? அப்போ என்னதுங்க? முதல்ல பணிவு வேண்டும். உலக கல்விகளே ஆகட்டும், கலைகளாகட்டும், கற்பதற்கு என்ன வேணும்? பணிவு வேண்டும். அங்கே போய் நிற்கணும், பொறுமை இருக்கணும். மெல்ல மெல்ல தான் அந்த கலைகள் நமக்கு விளங்கும். இன்றைக்கி போய் நாளைக்கே அதை கற்றுக்கொண்டு நாளானைக்கு அதில் தேர்ச்சி பெற்று விட முடியாது. எனவே அதுபோல எமக்கு தவிரன், எமக்கு தவிரன், எமக்கு தவிர என்பது ஞானம் பெறுவதற்கு குருநாதன் வேண்டா என்று தவிர்ப்பது என்? உலகத்தில் இருக்கிற கல்வியே உன்னால் குருநாதன் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற பொழுது ஞானத்தை நீ குருநாதன் இல்லாமல் அறிய முடியுமா? முடியுமா அப்படின்னு கேட்டார். பதில் என்னது? முடியாது என்பது பதில். முடியாது என்பது பதில். எனவே முதல்ல என்ன செய்யணும்? நம்ம அதை ரொம்ப பணிவாக இருந்து கேட்கணும். அது அழகாக ஒரு பாடல் சொல்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்திரத்தை ஓதினார்க்கு, சாத்திரத்தை ஓதினார்க்கு சர்க்குருவின் தன்வசன மாத்திரத்தே வாய்த்த நலம் வந்துருமோ. சாத்திரத்தை ஓதினார்க்கு சர்க்குருவின் தன்வசன மாத்திரத்தே வாய்க்கு நலம் வந்துருமோ. ஆர்த்த தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம்
தணிந்திடுமோ தென்னீர்மையா இதனை செப்பு. அதாவது ஒருத்தனுக்கு பயங்கர தாகம், பயங்கரமான தண்ணி தாகம். அவன் என்ன செய்யறான்? கடல் தண்ணியை குடிச்சிடறான். கடல் தண்ணியை குடிச்சிடறான். இப்போ என்னாச்சு? அதிகமாயிருச்சு தாகம். இப்போ அதிகமாயிடுச்சு. இப்போ ஒருத்தன் தாகமே இல்லாமல் நிற்கிறான். ஒருத்தன் தாகமே இல்லாமல் நிற்கிறான். அவன் கூட சும்மா நின்றுவான். அவனுக்கு இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஏன்? அவன் கடல் தண்ணியை குடிக்கல. இப்போ இவனுக்கு தாகம் இருந்தாலும் இவன் என்ன செய்யலை? கடல் தண்ணியை குடிக்கல. இவன் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கலாம். இன்னொருத்தன் என்ன செஞ்சிட்டான்? நல்ல தண்ணின்னு அவன் நல்ல தண்ணி நினச்சி தான் குடிக்கிறான். எதை குடிக்கிறான்? கடல் தண்ணியை குடிச்சிட்டான். இப்போ என்னாச்சு? முன்னை விட தாகம் அதிகமாயிடுச்சு. இப்போ அவன் பொறுமையாக இருக்கிற மாதிரி இவனால் என்ன செய்ய முடியாது? பொறுமையாக இருக்க முடியாது. இது ஒரு ஓமை சொல்கிறார். இது ஒரு ஓமை. இந்த ஓமையில் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாகம் வந்து தண்ணி குடிக்காமல் ஒருத்தர் நிற்கிறான். இன்னொருத்தர் தாகம் வந்து என்ன செஞ்சிட்டான்? கடல் தண்ணியை குடிச்சிட்டான். இப்போ தாகம் வந்து தண்ணி குடிக்காதவன் யார்? தாகம் வந்து கடல் தண்ணியை குடித்தவன் யார்? ஓமையில் முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவும் ஓமை சொன்னால் என்ன செய்யணும்? ஓமை யார் யார் எதை எதை குறிக்குதுன்னு தெரிஞ்சால் தான் ஓமை புரியும். புரியுதுங்களா? அப்போது கடல் தண்ணியை குடிக்காமல் நின்னவன் யாருன்னு கேட்டிங்கன்னா யார்? இந்த அறைக்கு வெளியே இருக்கிறாள். இந்த அறைக்கு வெளியே இருக்கிறவங்களாம் யார்? கடல் தண்ணியை குடிக்கலை. கடல் தண்ணியை தாகம் இருக்கா? இருக்குது. தாகமெல்லாம் இருக்குது. ஆனால் அவனுக்கு என்ன அவசரம் இல்லை. தாகம் அடிக்கிற மாதிரி இருக்குயா, தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்யலை? குடிக்கல. இந்த தாகத்துக்கு தண்ணி குடித்தவங்க யாருன்னா யார்? நம்ம தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம என்பதில் ஒரு திருத்தம் இருக்கிறது. நம்மளா எடுத்து திருமுறையும் சாத்திரத்தையும் படித்து, நம்மளா திருமுறையையும் சாத்திரத்தை எடுத்து படித்து நான் தெளிந்து விட்டேன், நான் தெளிந்து விட்டேன், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, நானே படித்து எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு ஞான நூல்களுக்குள்ளே நுழையிறாங்களா இல்லையா? ஞான நூலுக்குள்ளே நுழையிறவங்களாம் யார்? கடல் தண்ணியை குடித்தவங்க. கடல் தண்ணியை குடித்தவங்க. இப்போ என்னாச்சு? தாகம் அதிகமாயிடுச்சு. இப்போ திருமுறைகளையும் சாத்திரங்களையும் நம் அறிவு கொண்டு படிக்கிற போது நம்முடைய ஞான வேட்கை என்னாகும்? அதிகமாகும், தனியாது. முதல்ல கூட நமக்கு தாகம் இருந்தது, அது வேட்கையாகலை. இப்போ என்ன ஆயிடுச்சு? வேட்கை ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பாட்டில் இப்படி சொல்லுது, இந்த பாட்டில் இப்படி சொல்லுது, இது சரியா அது சரியான்னு இன்னும் இப்போ என்னாச்சு? குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதல்ல குழப்பம் இல்லாமல் இருந்தோம், இப்போ என்ன ஆயிடுச்சு? குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? நல்ல தண்ணியை குடிக்கணும். நல்ல தண்ணியை குடிக்கணும். இப்போ நல்ல தண்ணிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு? அதே கடல் தண்ணி தான். அதே கடல் தண்ணி தான் சூரியன் அந்த நீரை சுட அது ஆவியாகி மேகமாகி மண்ணுக்கு வருகிற போது என்ன செய்யுது? நல்ல தண்ணியாக வருது. நல்ல தண்ணியாக வருது. கடல் நீரிலே இருக்கிற உப்பு நீக்கப்பட்டு, கடல் நீரில் இருக்கிற உப்பு நீக்கப்பட்டு அது குடிப்பதற்கு தகுதியுடையதாக எது ஆக்குகிறது? சூரியன். அந்த சூரியன் இந்த நீரை என்ன ஆகிறது? பிரிக்குது. எதை? உப்பையும் தண்ணியையும் பிரித்து மேகம் முகண்டு மண்ணுக்கு வந்து மழையாக பொழிந்து அதே தண்ணி தான். இப்போ இதை யார் செய்கிறான்னா குருநாதன் செய்கிறார். குருநாதன் என்ன செய்கிறாரு? இந்த உப்பை நீக்குவது போல என்ன செய்கிறாரு? இந்த நூல்களிலே நமக்கு இருக்கிற ஐயங்களை பிரித்து, ஐயங்களை பிரித்து இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள், இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும்,
தமிழ் படித்த எல்லாரும் திருமுறைக்கும் சாத்திரத்திற்கும் பொருள் செய்ய முடியாது. தமிழ் படிச்சுட்டா திருமுறைக்கு நாம் பொருள் செஞ்சோம். இப்போ சிலப்பதிகாரம் தமிழ் படித்தா சொல்லிடலாம், புரியுதுங்களா? இந்த மாதிரி தமிழ் நூல்கள் பலவற்றிற்கு தமிழ் நல்லா படித்தவங்களால என்ன செய்ய முடியும்? பொருள் செய்ய முடியும். ஆனால் திருமுறைகளுக்கும் சாத்திரங்களுக்கும் தமிழ் படித்த ஒன்றே தகுதியாகாது. தமிழ் படித்தா அது ஒரு தகுதி தான், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் தமிழ் படித்து விட்டேன் என்பது மட்டுமே அதற்கு தகுதி ஆகாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் படிக்கிற போது நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருள் செய்கிற போது ஒரு கவனமாக பொருள் செய்யணும். எப்படி செய்யணும்னு வச்சுங்க. இதுக்கு நம்ம ஒன்று சொல்லுவோம், ரிவர்ஸ் என்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலாக இது என்ன சொல்லுவாங்க? ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அது வேற ஒன்றும் இல்லை. ஒன்று பாடலின் சொல்லிலே இருந்து பொருளுக்கு போகிறது, பாடலின் சொல்லிலே இருந்து பொருளுக்கு போவது. மற்றொன்று பொருளிலே இருந்து பாட்டை பார்க்கறது. இந்த பாட்டை படிக்கும் போதே உங்களுக்கு என்ன தெரியணும்? பொருள் தெரியணும். பொருள் தெரியணும். அந்த பொருள் என்ன செய்யணும்? பாட்டில் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் வேறு வேறு பொருள் வந்துடும். உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவஞான போதமாகட்டும், சிவப்பிரகாசமாகட்டும், ஆன்மா என்ற ஒரு சொல்லுக்கு பல இடங்களில் பல பொருள் செஞ்சுருப்பாங்க. உள்ளம் ஒரு இடத்துல என்ன வரும்? உள்ளம்னு வரும். ஆனால் அதுக்கு பொருள் என்ன செய்யணும்? ஆன்மான்னு பொருள் செய்யணும். அஞ்செழுத்து அப்படின்னு ஒரு வரும். அஞ்செழுத்துனா நம்ம தமிழ் படித்து என்ன செஞ்சிருவோம்? நமச்சிவாய சிவாய நமன்னு பொருள் செஞ்சிருவோம். ஆனால் அங்கே அஞ்செழுத்து என்பதுக்கு என்ன பொருள்? ஆன்மான்னு பொருள். உள்ளம், மனம், உடம்பு, அஞ்செழுத்து இப்படியெல்லாம் எதை சொல்லுவாங்க? உயிர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பொருளை சொல்ல வச்சுக்கிட்டு பொருள் செஞ்சீங்கன்னா பாட்டுக்கு பொருள் மாறிடும். இப்போ நமக்கு என்ன தெரியணும்? முதல்ல பொருள் தெரியணும். பொருள் தெரிஞ்சுட்டு நீங்கள் பாட்டை பார்த்தீங்கன்னா, ஓ இந்த இடத்துல இதுக்கு இப்படி வராதே, அப்போ இந்த சொல்லுக்கு என்ன பொருளாக இருக்கணும்? வேற ஏதோ ஒரு பொருள் இருக்க வேண்டும். அங்கே நிற்கணும். நின்று பார்த்தீங்கன்னா அங்கே ஆன்மாவை உள்ளம் என்றும் சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு இலக்கணத்தில் இடம் இருக்கு. காரியத்தை காரணமாகவோ காரணத்தை காரியமாகவோ சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? நேரடி பொருள் செய்யக்கூடாது. அப்போ என்ன இருக்கணும்? உங்களுக்கு கருத்துக்கள் உங்கள் அறிவில் இருக்கணும். இதுதான் ஆசிரியருக்கும் மாணவனுக்குள்ள வேறுபாடு. ஆசிரியருக்கு ஏற்கனவே கருத்து தெரியும். பாட்டை படிக்கும்போது அவர் என்ன செஞ்சிருவார்? கருத்திலிருந்து பாட்டை பார்ப்பார். அப்போ அவருக்கு அங்கே எந்த குழப்பமும் வராது. ஏன்னா அவர் ஆசிரியர் அவருக்கு அதை சொல்லி கொடுத்துருப்பார். நாம் படித்தா என்ன செஞ்சுருவோம்? நேராக பாட்டுக்கு பொருள் செஞ்சுட்டு இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், இதோ தப்பாக இருக்குதுயா, நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? பாட்டு தப்பாக இருக்குதும்போம். நம்ம ரொம்ப எப்பவுமே நம்மகிட்ட தப்பை நம்ம எப்பவும் பார்க்குற வழக்கம் நமக்கு கிடையாது. உடனே என்ன செஞ்சுருவோம்? பாட்டில் ஏதோ தப்பு இருக்குது இல்லைங்களா? முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எங்கேயாவது தப்பு இருக்குதுன்னா முதல்ல யாரை பார்க்கணும்? நம்ம தான் பார்க்கணும். இது அடிப்படை. நீங்கள் திருமுறை படித்தாலும் சரி, சாத்திரம் படிச்சிங்கனாலும் சரி, அங்கே ஒரு கருத்து பிழை வருகிறது என்று சொன்னால் முதல் பார்வை யார் மேலே வரணும்? நம்ம மேலே வரணும். பாட்டு சரியா, இது இப்படி வரலாமா அப்படிங்கிற ஆராய்ச்சி வந்துட்டாவே ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? முதல்ல யாரை பார்க்கணும்? நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம். இதை புரிந்து கொள்வதிலே நம்மிடம்தான் ஏதோ ஒரு குற்றம் இருக்கிறது என்று பார்க்கணும். சரி, எனவே இந்த வகையில் அந்த கடல் நீரை சூரியன் மேகமாக்கி நன்னீராக கொடுப்பது போல இந்த ஞான நூல்களை யார் கொடுப்பா? குருநாதன் நமக்கு கொடுப்பார். அதே நீர் தான். ஆனால் குருநாதன் வழியாக அந்த உபதேசமாக வருகிற போது அது அறிவை திருத்தம் செய்யும். அறிவை திருத்தம் செய்யும். ஆகவே யார் வேணும்? குருநாதன் கட்டாயம் வேண்டும் என்பது கருத்து. சரி, அப்போ இப்போ இறைவன் ஏன் இப்போ வர்றது பெருமானே வந்துடலாமே நேரா? இப்போ இறைவன் தான் அறிவிக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன செய்யலாம்? நேராகவே வர வேண்டியது தானே. நேராகவே வர வேண்டியது. அது ஏன் ஒரு குருநாதராக வந்துட்டு
இவ்வளோ குழப்பம் எதுக்கு சார்? யார் வந்தால் போதும்? பெருமானே நேராக வந்தார். இது சிவபெருமான் தானா இல்லை குருநாதனா? இது முதல்ல உங்களுக்கு குருநாதனா தெரிவார், அப்புறம் சிவமாக தெரிவார். இவ்வளவு குழப்பம் எதுக்கு இல்லையா? என்ன பண்ணலாம்? வரும்போதே பெருமான் எப்போ நான் தப்பா வந்திருக்கேன், ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் உனக்கு அப்படின்னு வந்துட்டா இவ்வளோ குழப்பமே இல்லை. நம்மளை சுத்த விட்டுட்டு ஏன் சுத்தாதன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கேன்னா அதுக்கு அடுத்த பாடலில் சொல்கிறாரு, விடம் நகுளம் மேவினும் மெய்ப்பாவகனில் மேலும் கடனில் இருள் போவது இவன் கண். விடம் நகுளம் மேவினும் மெய்ப்பாவகனின் மீளும் கடனில் இருள் போவது இவன் கண். நகுளம் என்பதற்கு என்ன பேர்? கீரிப்பிள்ளை. நகுளம்னா கீரிப்பிள்ளை. இப்போ பாம்புக்கும் கீரிக்கும் ஆகாது, நமக்கு தெரியும் இல்லையா? எது ஜெயிக்கும்? கீரி தான் ஜெயிக்கும், கீரி தான் ஜெயிக்கும் இல்லையா? அப்போ விடம் மேவினும் யாருக்கு? கீரிக்கு இல்லை, மனுஷனுக்கு. இப்போ ஒருத்தனை பாம்பு கடிச்சிருது. இப்போ கடிவாய் இருக்கா இல்லையா? காலில் ஒரு இடத்துல கணுக்காலில் பாம்பு கொத்திருச்சு. இப்போது உடனே என்ன செய்வாங்க? இப்போல்லாம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிடுறோம். முதல்ல என்ன செய்வாங்க? மாந்திரிகன்ட்ட போவாங்க. பாம்பு விஷத்தை இறக்கணுமா என்ன செய்யணும்? மாந்திரிகன்ட்ட போவாங்க. அவன் என்ன செய்வான்? பாடம் போடுவான். அதுக்கு சில பாடம் போடுறது இல்லைங்களா? அதுக்கு கீரியை பாவிப்பதுன்னு பேர். கீரியை பாவிப்பது. ஒவ்வொரு விலங்கும் பொதுவாக இது கருடோகம் பாவனை என்று பெயர். என்ன பேர்? கருடோகம் பாவனை. ஏற்கனவே நம்ம வகுப்பில் சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? பாவனை என்பது என்னது? பாவித்தல். எதை பாவிக்கிறது? கருடனாக தன்னை பாவித்தல். எல்லாத்துக்கும் 3 பொருள் இருக்கிறது. இப்போ கருடன் எடுத்துட்டிங்கன்னா பௌதீக கருடன், மாந்திரிக கருடன், ஆன்மீக கருடன். கீரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பௌதீக கீரி, மந்திர கீரி, ஆன்மீக கீரி. எதை சொன்னாலும் 3ஆக சொல்லலாம். யானை, பௌதீக யானை, மாந்திரிக யானை, ஆன்மீக யானை. எல்லாத்துக்கும் 3 சொல்லணும். யானை, கீரி, கருடன், சிங்கம், புலி, எதை வேணாலும் வச்சுக்கங்க. எல்லாத்துக்கும் என்ன உண்டு? 3. இதில் 2 விஷயத்தில் குழப்பமே கிடையாது. ஒன்று பௌதீகம். பௌதீகம் என்னது? பிசிக்கல் பாடி. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவான்? பிசிக்கல் பாடி. சரியா? கருடன், கருடன் உடம்பை கொண்டிருக்கிற ஒரு உயிர். உடம்பு என்னவா இருக்கும்? கருடனாவே இருக்கும். இப்போ நாம் பார்க்கறதெல்லாம் எதை பார்க்குறோம்? இந்த பௌதீக கருடனை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் என்னது? பௌதீக கருடன், பௌதீக யானை, பௌதீக கீரி, எல்லாமே பௌதீகம்தான். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் அந்த உடம்பு இருக்கும், அந்த உடம்பு இருக்குது. அதுக்கு என்ன பேர்? பௌதீகம். பௌதீக அப்புறம் நீங்கள் எதை வச்சுக்கிறீங்கன்னா அது கீரி, பாம்பு, யானை, சிங்கம், புலி, கரடு எதனாலும் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பேர்? பௌதீகம்னு பேர். ஆதி என்று ஒன்று இருக்கிறதா இல்லைங்களா? ஆதி, ஆதி கருடன், ஆதி கீரி, ஆதி யானை. ஒன்றாவது சொல்லிட்டேன், 3ஆவது சொல்கிறேன். இப்போ நடுவில் என்ன இருக்கிறது? மந்திர. ஒவ்வொன்று 3 சொன்னேன். முதல்ல பௌதீகம், மந்திரம், ஆதி, ஆன்மீகம். மன்னிக்கணும், ஆன்மீகம். அதாவது பௌதீக கருடன், மந்திர கருடன், ஆன்மீக கருடன். இந்த ஆன்மீகம் என்று வருவது சிவசக்தி. ஆன்மீகம்னு எதை சொன்னீங்கனாலும் என்னது? சிவசக்தி தான். பெருமானது திருவருள். பெருமானது திருவருள். ஆன்மீக கருடனாலும் சிவசக்தி தான், ஆன்மீக கீரினாலும் சிவசக்தி தான். எதை சொன்னாலும் அது என்னது? சிவசக்தி தான். அதனால் நீங்கள் அதை கணக்கில் வச்சுக்கவே வேண்டியதில்லை. ஆன்மீகம்னு வரக்கூடிய கருடன், கீரி, பாம்பு எல்லாமே என்னது? சிவசக்தி. சிவசக்தி. 3ஆவது சொன்னது என்னது? பௌதீகம். பௌதீகம் என்பது என்னது? நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது. யானை, பாம்பு, கீரி எல்லாம். நடுவில் என்ன இருக்கிறது?
மாந்திரிக மந்திர மந்திர மாந்திரிக எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. சரியா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கருடனை வசியப்படுத்தக்கூடிய மந்திரம். புரியுதா? இப்போ கருடன் சொன்னால் கருடனை வசியப்படுத்துறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்துக்கு என்ன பேர்? மந்திர கருடன். மந்திர கருடன். சரியா? கீரியை வசியப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் என்னது? மந்திர கீரி. மந்திர கீரி. இப்போ ஆன்மீகம் என்பது சிவசக்தி, மந்திரம் என்பது அந்த என்ன விடயம், அதாவது கருடனோ கீரியோ பாம்போ இதை வசியப்படுத்தக்கூடிய மந்திரம். சரிங்களா? இப்போ 3 பொருள் இருக்கு. ஒன்று பௌதீக கருடன், மந்திர கருடன், ஆன்மீக கருடன். பௌதீக கருடன் என்பது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய கருடன். இந்த கருடனை வசியப்படுத்தக்கூடிய மந்திரத்துக்கு என்ன பேர்? மந்திர கருடன்னு பேர். இந்த மந்திரத்தை இயக்குவது எது? சிவசக்தி. மந்திரத்தை இயக்குவது சிவசக்தி. இதுதான் 3க்குள்ள தொடர்பு. இப்போ இந்த மந்திர கருடன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மந்திரவாதி இருப்பான். ஒரு மந்திரவாதி இருப்பான். அவனுக்கு இந்த மந்திரத்தை என்ன செய்வான்? ஜபித்து கொண்டே இருப்பான். அதுக்கு சில கிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த வசியப்படுத்துறதுக்கு கிரியை இருக்குமா இல்லையா? ஒரு வேள்வி செய்கிறது, பலி கொடுக்குறது, ஏதோ சம்திங் அதில் இருக்கும். புரியுதுங்களா? அதை என்ன செய்வான்? ஒரு நாளில் வராது. என்ன செய்வான்? நீண்ட நெடிய காலமாக அந்த கருட மந்திரத்தை என்ன செஞ்சிட்ருப்பான்? ஜபித்து கொண்டே இருப்பான். ஜபித்து கொண்டே இருப்பான். இப்போ என்ன ஆகும்? அந்த மந்திர கருடன் இவனுக்கு வசியப்படும். மந்திர கருடன் இவனுக்கு வசியப்படும். அந்த மந்திரத்தை கணிக்கிற போது இவன் கருடன் ஆவான். அதுக்கு பேர் கருடோகம் பாவனைன்னு பேர். அதுக்கு என்ன பேர்? கருடோகம் பாவனை. கருடோகம் பாவனை. இது இப்போ கருடனுக்கு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதே தான் கீரிக்கு. இதே தான் கீரிக்கு. இப்போ ஒருத்தனை பாம்பு கடிச்சிருச்சு. ஒருத்தனை பாம்பு கடிச்சிருச்சு. இவனை எங்கே தூக்கிட்டு போவாங்க? ஒரு மந்திரவாதிகிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அவன் யாருன்னா மந்திர கீரியை வசியம் செய்தவன். அவன் யாரு? மந்திர கீரியை வசியம் செஞ்சவன். அவன் என்ன செய்வான்னா அந்த அந்த விடம் கடித்தவனை படுக்க வச்சுட்டு இவன் என்ன செய்வான்? இப்போ சாதாரணமாக இருக்கிறவன் அந்த மந்திரத்தை ஜபிப்பான். மந்திரத்தை ஜபித்த உடனே இவன் என்ன ஆகிடுவான்? மந்திர கீரி ஆகிடுவான். மந்திர கீரி ஆகிடுவான். அப்போ அவன் அந்த இடத்துல இப்போ தொடரான்னு வச்சுக்குங்க, அல்லது அவன் ஏதோ ஒன்று செய்வாங்க. அந்த பாம்பு கடித்த இடத்துல என்ன செய்வான்? கையை வைப்பான். இல்லை ஏதாவது ஏதோ ஒரு சம்திங் அவனுக்கு ஒரு முறை இருக்குமா இல்லையா? அதை செய்கிறான். செஞ்ச உடனே என்ன ஆகும்? இப்போது விஷம் வெளியே வந்துடும். விஷம் வெளியே வந்துடும். இப்போது அதே கடிவாயில் கீரி வந்து புரண்டாலும் விஷம் வெளியே வராது. புரியுதுங்களா? உண்மையான கீரி அந்த கடித்த இடத்துல வந்து உருண்டாலோ பிறண்டாலோ மீண்டும் அதை கடித்து ரத்தத்தை உறிஞ்சினாலோ அது என்ன பண்ணினாலும் பாம்பின் விடம் வெளியே வாராது. ஆனால் தன்னை கீரியாக பாவிப்பவன் செய்கிற கிரியைகள் விஷத்தை வெளியெடுத்துரும். புரியுதுங்களா? இது எதுக்கு சொல்றேன்னா ரொம்ப முக்கியம். பாருங்க, விடம் நகுலம் மேவினும். நகுலம்னா என்னது? கீரி. மேவினும் பொருந்தினால். எதுல பொருந்துறது? கடித்த இடத்துல. விடம் எந்த இடத்துல கடிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல கீரி வந்து என்ன செய்யுது? அது என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் என்னது? மீளாது. மீளாது. எது மீளாது? விடம் மீளாது. விடம் நகிலம் மேவினும் அப்படின்னு முடிச்சிட்டார். அதை ஒரு இக்கு வைக்கிறார். மீளாது அப்படின்னு நீங்கள் வருவிச்சுக்கணும். மீளாது. மெய்ப்பாவகனில் மீளும் கடன். மெய்ப்பாவகன் உண்மையாக பாவிப்பவன். எதை பாவிக்கிறான்? கீரியாக தன்னை பாவிப்பவன். கீரியாக தன்னை மெய்ப்பாவகனில் மீளும். எது மீளும்? விடம் மீளும்.
நகுலம் மேவினும் மீளாது. நகுலம் மேவினும் மீளாத விடம் மெய்ப்பாவகனில் மீளும். கடனில் இவன் போவது இவன் கண், கடனில் அது போல. ஒரு உதாரணம் சொல்லிட்டார். எது? கீரிய வந்தாலும் பாம்பு விடம் நீங்காது, கீரியாக பாவிப்பவன் வந்தால் பாம்பு விடம் நீங்கும். அதுபோல இவன் கண். எவன் கண்? குருநாதன் கண். ஏன்னா சிவபெருமானே நேர வந்தாலும் உனக்கு ஆணவமலை நீங்காது. தன்னை சிவமாக பாவிக்கின்ற குருநாதன் வந்தா ஆணவமலை நீங்கிரும். ஏன்னா இவர் என்ன செய்யறாருங்க? இவர் என்னது? சிவோகம் பாவனை. இப்ப சிவத்தை வசியப்படுத்தக்கூடிய மந்திரம் எது? 5 எழுத்து. 5 எழுத்து. அந்த 5 எழுத்தை என்ன செய்ய ஒரு நாள் சொன்னவரா இல்லையா? ஒரு குருநாதன் இடத்துக்கு வரணும்னா அவர் எத்தனை ஆண்டு காலம் என்ன செஞ்சிருப்பாரு? அந்த படிமுறையில். அதுவும் எப்படி செய்கிறாரு? அவர் முதல்ல சமயம், விசேடம், நிர்வாணம், ஆச்சாரியம் என்று படிமுறையிலே வந்து நான் சிவமாகிறேன், நான் சிவமாகிறேன் என்று தன்னை சிவமாக பாவித்து, அதில் என்ன ஞானத்திற்குரிய என்னென்ன முறைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்துணை முறைகளையும் சொல்லி அவர் இப்போ பாருங்க, இப்போ இந்த பாடலை நீங்கள் அப்படியே வைத்துக்கொள்ளணும். இப்போ கீரியா ஒருத்தன் பாவிக்கிறான் இல்லையா, அவன் எப்பவுமே கீரியாவாக இருப்பான்? எப்பவுமே கீரியா இருக்க மாட்டான். அவன் நம்ம மாதிரியே தான் இருப்பான், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஐயா இப்போ பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்ன உடனே இரியான்னு உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அவன் என்ன சில கிரிகள் செஞ்ச உடனே அந்த மந்திரத்தை சொல்லி என்ன செய்கிறான்? தன்னை கீரியாக பாவிக்கிற போது அவன் மந்திர கீரி ஆயிடுறான். மற்ற நேரத்தில் அவன் என்ன இருப்பான்? நம்மில் ஒருவன். அவனுக்கு நமக்கு எந்த வேறுபாடுமே கிடையாது. குருநாதர் அப்படி தான் இருப்பார், நம்ம மாதிரியே தான் இருப்பார். அவர் இன்னும் பார்த்தா நமக்கு வித்தியாசம் அவருக்கும் ஒன்று. நான் என்ன சொல்ல போனால் நம்மளே பெட்டர்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நமக்கு தோணும். ஏன்னா நமக்கு எப்பவுமே அறிவு அப்படி தானே இருக்கும். நம்ம விட அவரை விட நம்ம பெட்டராக இருக்கிற மாதிரியே தோணும். ஆனால் எப்போ எங்கே வேறுபாடு வருகிறது? அந்த தீக்கை உபதேசம் என்று மாணவன் வருகிற போது அவர் தன்னுடைய உபதேச மந்திரத்தை சொல்லி, தனக்கான உபதேச மந்திரத்தை சொல்லி அவர் சிவோகம் பாவனையிலே நிற்கின்ற பொழுது அவர் அறிவிலே சிவம் ஆவேசித்து நிற்குங்கிறார். அதிட்டிட்டாபானம் ஆவேசித்தல் என்று 2 பொருள் இருக்கு. அதித்திட்டல், ஆவேசித்து நிற்றல் என்று 2 இடம் இருக்கிறது. குருநாதன் அறிவை சிவம் எப்படி நிற்குமா? ஆவேசித்து நிற்கும்னு சொல்றார் பாடியத்தில். ஆவேசித்தல்னா என்னது? அதுவாகவே மாறுதல். பேய் பிடித்தவன் போல. பேய் என்ன செய்யும்? அவன் அறிவை ஆவேசிக்கும். பேய் பிடிச்சிட்டா இவன் தன்னை மறந்துடுவான். இவன் யாருங்கிற நினப்பு இருக்காது. அவன் ஆண் பெண்ணாகவும் இருப்பான், பெண் ஆணாகவும் இருப்பான், இவன் எப்படி வேணாலும் இருப்பான். அவன் அறிவு பூரா இப்போ எது இருக்கும்? அந்த பேய் தான் ஆவேசித்து நிற்கும். அதுபோல குருநாதன் சிவோகம் பாவனையில் இருக்கிற போது குருநாதன் அறிவை சிவம் எப்படி நிற்கும்? ஆவேசித்து நிற்கும். அப்படியே அப்படியே அந்த அறிவை என்ன செய்யும்? அப்படியே முழுக பற்றி நிற்கும். தன்னை பற்றி ஒரு நினைப்பு யாருக்கு இருக்காது? குருநாதனுக்கு இருக்காது. நான் யார், நான் இவர் வேண்டியவர் வேண்டாதவர், எந்த நினப்பும் அவருக்கு அங்கே இருக்காது. அப்போ அவர் செய்கிற செயலாம் என்ன ஆகிடும்? சிவத்தின் செயலாக நிற்கும். அதுதான் நம் அறிவில் இருக்கிற ஆணவத்தை நீக்குமே அன்றி சிவம் நேராக வந்தாலும் நமக்கு ஆணவமலை நீங்காது. காரணம், நாம் சகலவர்க்கத்து ஆன்மார்க்கம். சகலவர்க்கத்து ஆன்மாக்களுக்கு இறைவன் குருநாதனாகத்தான் வருவான். இது விதி, இது விதி. எனவே இருள் போவது எவன்கண்? இருள் போவது என்னதுங்க? எவன்கண்? குருநாதன் கண். குருநாதன் கண். எனவே நாம் செய்வது சிவோகம்பாவனை என்று பெயர். நம்ம செய்வது சிவோகம்பாவனை. அது நமக்கு சிவஞான போதம் 9வது நூற்பா. அதில் ரொம்ப அருமையாக சொல்கிறார். நம்ம பின்னாடி படிக்க இருக்கிறோம். நாம் ஏன் சிவோகம்பாவனை பண்ணணும்? பூசையில் சிவோகம்பாவனை என்பது மிக இன்றியமையாத ஒரு ஒழுக்கம். நம்ம அறிவில் பெருமான் வியாபித்து நிற்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சிவோகம்பாவனை
செய்யணும். ஒரு நாள் செஞ்சால் பத்தாது, தினந்தோறும் அதை செய்து கொண்டே வர 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 என்றாவது ஒரு நாள் பெருமான் என்ன செய்வார், முழுமையாக அப்படியே அறிவை வியாபித்து நிற்பார். அது இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது என்று வருமோ அறியேன் என்று சொல்வது போல் அது என்றைக்கு வருமோ தெரியாது. ஆனால் வரணும், வரும். எல்லா உயிருக்கும் கண்டிப்பாக வரும், வராமல்லாம் போகாது. அதற்கு காலம் கணிந்து வர வேண்டும். சரி, அப்போது ஏன் இப்போது எல்லா உயிருக்கும் அப்படித்தானா, சிவபெருமான் எல்லா உயிருக்கும் குருநாதனாக தான் வருவாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறார். ஏன்னா நம்மெல்லாம் என்னது, சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு அப்படி தான் வருவார். ஏனையோருக்கு அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஆன்மாக்கள் எத்தனை வகைப்படும், 3. யார் யார், விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். சரி, அதை அடுத்த பாட்டில் சொல்கிறார் பாருங்க. அகலர் தரும்